இந்த வாயில்லாத ஜீவனை கொடுமைப்படுத்துகிற ஒவ்வொருத்தருக்கும் நான் ஒன்று சொல்ல ஆசைப்பட்றேன். அதாவது உங்ககிட்ட வந்து வீடு வேணும், சோறு வேணும், எனக்கு இதெல்லாம் செய்யணும்னு உங்ககிட்ட எதுவுமே அது கேட்கல. நீங்கள் போட்டால் சாப்பிடும், போடலன்னா அது 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 பாட்டில் படுத்திருக்கும். உங்களை வந்து அது எந்த தொந்தரவுமே செய்யாது. அப்படிப்பட்ட ஒரு வாயில்லா ஜீவன்களை வந்து நீங்கள் ஏன் இந்த மாதிரி மருந்து வச்சு கொள்றீங்க, அதுக்கு எதிராக பேசுகிறீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. ஆனால் வந்து இதுங்களை நேசிக்கிற ஒவ்வொருத்தரையும் கேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதோட அன்பு என்னங்கிறது. அது நீங்கள் எதை கொடுத்தாலும் நீங்கள் கொடுக்குற அந்த அன்பை வந்து அப்படி ரத்தத்தனையும் அவங்களுக்கு திருப்பி கொடுக்குமா வருது. அது உங்களுக்கு வந்து கெட்டதை செய்யாது. தயவு செஞ்சு யாராக இருந்தாலும் சரி, இப்படி இருக்கிற இந்த வாயில்லா ஜீவனுங்க வந்து கொடுமை பண்ணாதீங்க. உங்களோட வருங்கால சந்ததிக்கு வந்து நீங்கள் சொத்து சேர்த்து வைக்காட்டி பரவாயில்ல, புண்ணியத்தை சேர்த்து வைங்க, பாவத்தை சேர்த்து வைக்காதீங்க. ஒரு வீட்டில் திடீர்னு ஒரு காரியம் நடக்குதுன்னா ஏன் இப்படி நடந்ததுன்னே தெரியல, நாங்கள் என்ன பண்ணனே தெரியல அப்படின்னு பதறுவீங்க. அப்போ வந்து இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் முன்னோர்கள் செஞ்சுருப்பாங்க, இல்லை நீங்களே கூட செஞ்சுருப்பீங்க. அது உங்களுக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் அனுபவப்பட்டதில் நாங்கள் கூட சொல்லணும்னு ஆசைப்படுறோம். மருந்து வச்சு கொள்கிற ஒவ்வொரு யாராக இருந்தாலும், எந்த நபராக இருந்தாலும் சரி, அதுக்கான தண்டனை கண்டிப்பாக கடவுள் உங்களுக்கு கொடுப்பாரு. அது இல்லாமல் போகாது. நீங்கள் அதை வந்து நினச்சி பார்ப்பீங்க. இப்போ இல்லை, உங்களுக்கு தண்டனைன்னு ஒன்று கடவுள் கொடுக்கும்பாரு, அன்னைக்கு நீங்கள் நினைப்பீங்க. அப்போ அது உங்களுக்கு என்னன்னு தெரியும். இயற்கைக்கு மாறாக தயவு செஞ்சு யாரும் எதையும் செய்யாதீங்க. அந்த அதுக்கு போட விருப்பம் இருந்தால் போடுங்க. எப்படி இப்போ ஒரு மனுஷனை பிடிச்சா பேசுவோம், பிடிக்கலன்னா அவங்கள விட்டு விலகி போயிடுவோம். அதே மாதிரி தான் அதோட இதுலேயும் நான் சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் அதை செய்யுங்க, பிடிக்கலையா அதுக்கு எதிராக நீங்கள் பேசி பாவத்தை வாரி கொட்டிக்காதீங்க. நான் அதுக்காக எவ்வளவோ லட்சக்கணக்கில் பணத்தை செலவு பண்ணி கடன் வாங்கி அதை பார்க்குற நிறையா சகோதரிங்க இருக்காங்க, நான் பார்த்துருக்குறேன் இந்த யூடியூப்பில். அவங்களுக்கு முன்னாடி நீங்கள்லாம் ஒரு குப்பை. அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி பாவத்தை சம்பாரித்து உங்கள் வருங்கால சந்ததிக்கு சேர்த்து வச்சுட்டு போகாதீங்க. ஒன்றா நீங்கள் அனுபவிப்பீங்க, இல்லை உங்களுக்கு பின்னாடி வரவங்க கண்டிப்பாக அந்த தண்டனையை அனுபவிக்காமல் இந்த பூமியை விட்டு மறைய மாட்டாங்க. அது உண்மை. அந்த மருந்து வச்சு அது சாகும்போது எப்படியெல்லாம் துடிதுடிச்சு சாகுதோ அதுக்கான எல்லாத்துக்கும் நீங்கள் கடவுள்கிட்ட கோர்ட்டு, போலீஸு, இல்லை மனுஷருங்க உங்களுக்கு தண்டனை கொடுக்காம போகலாம். கடவுள்னு ஒருத்தருங்கிறான் பாருங்க, அவன் வந்து நீங்கள் செய்கிற பாவத்தை பட்டியல் போட்டு வச்சுருப்பான். அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பதில் சொல்லி ஆகணும். தயவு செஞ்சு இந்த வாயில்லா ஜீவனுக்கு எதிராக பேசாதீங்க, அதற்கு எதிரான செயல் ஆற்றாதீங்க, இந்த மாதிரி மருந்து வச்சு பாவத்தை சம்பாதிக்காதீங்க. இது எங்களோட அன்பான வேண்டுகோள். நானும் எத்தனையோ நாளைக்கு சாப்பாடு போடுறேன், எத்தனையோ பட்டம் கட்டுறாங்க, அதையெல்லாம் நான் காதில் போட்டுக்க மாட்டேன். எனக்கு அது வந்து கடவுள் கையில் அதுக்கான தண்டனை கடவுள் கொடுப்பாருங்கிறத நான் நிச்சயமாக நம்புகிற ஒரு ஆள். அதனால் நான் உங்களுக்கு இந்த பதிவை கொடுக்குறேன். நீங்கள் தயவு செஞ்சு இந்த மாதிரி காரியத்தை செய்யாதீங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன்.